ஏப்ரல் 21ஆம் தேதியை மட்டும் தெரியாமல் கூட தவறவிட்டு விடாதீர்கள். அன்று வாராகி அம்மனுக்கே உகந்த வளர்பிறை பஞ்சமி திதி வருகிறது. இந்த வளர்ச்சிகளை தந்து கொண்டே இருக்கும் வளர்பிறை பஞ்சமையில் எப்படி அம்மனை முறையாக வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் ஓம் வாராகி தேவியை போற்றி போற்றி என்று பதிவிடுங்கள். பொதுவாக வாராகி அம்மன் என்பவள் மிக சக்தி உடைய ஒரு தெய்வமாக கருதப்படுகிறது. இந்த வாராகி அம்மனை பஞ்சமி திதிகளில் வழிபடுவது மிக மிக சிறப்பான பலன்களை தரும் என்பது சாஸ்திர ரீதியாக கூறப்படுகிறது. இந்த நாளில் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் வாராகி அம்மனை மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் பூஜை அறையில் வராகி அம்மனின் படம் இல்லை என்றாலும் ஒரு சிறிய விளக்கேற்றி அந்த விளக்கை வராகி அம்மனாக நினைத்துக் கொண்டு உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் கூறி ஒரு நிமிடம் உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி மனமாற அம்மனை வேண்டிக் கொண்டு உங்கள் பிரார்த்தனையை அம்மனிடம் கூறுங்கள். பிறகு ஓம் வாராகி தேவியே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை மட்டும் சொல்ல மறக்காதீர்கள். குறைந்தபட்சம் 108 முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லி வாராகி அம்மனை வழிபடுங்கள். உங்கள் வீட்டில் வராகி அம்மனின் படம் இருந்தால் இந்த பதிவில் சொன்னது போல செய்யுங்கள். வராகி அம்மனின் படம் இல்லை என்றாலும் இந்த பதிவில் நான் சொன்னது போல் ஒரு விளக்கேற்றி அந்த விளக்கை வராகி அம்மனாக நினைத்துக் கொண்டு நான் சொன்னது போல வழிபாடு செய்யுங்கள். வாராகி அம்மனை நம்பியவர்களை ஒருபோதும் அம்மன் கைவிட மாட்டாள். மறக்காமல் அன்றைய தினத்தில் இந்த வழிபாடை செய்து விடுங்கள். உங்களுக்கு வாராகி அம்மனை பிடிக்கும் என்றால் உடனடியாக இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள்.